அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம 144வது அப்டேட்டை பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலாக அப்டேட் பார்த்தோம்னா இதை விட கவுண்டிங் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஆர்கே சேனலில் அப்டேட் நம்பர் நான் போகிறதில்ல. மிங்கலாக நம்ம இதில் மட்டுமே ஃபாலோ பண்ணலான்றதுனால தனியாக போகிறேன். ரவிக்குமார் ஆர்கே சேனல்லையும் தனியாக கிட்டத்தட்ட இதே நியூஸ் தான் சேர்த்தி போட்டுட்ருக்குன்றது கூடுதல் தகவல். பட் ரொம்ப முக்கியமான தகவலுங்க. நாளைக்கு இஸ்லாமாபாத்தில் பேச்சுவார்த்தை இந்த பக்கம் இப்படி துண்டு போட்டுக்கோங்க. துண்டு போட்டு ஒரு விரல் 2 விரல் பிடிப்பேன். ஆஹா இல்லை இல்லை ஓகே அப்படின்னு துண்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு விரலை பிடிச்சி ஓகே ஆகிடுச்சுன்னா பேச்சுவார்த்தை முடிஞ்சுது. ஓகே, சக்ஸஸ், வெற்றி. இல்லைனா கண்டிப்பாக அங்கே ஈரான் மீது தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஈரான் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இன்னும் கலந்துக்கவே ஒன்றும் பிளான் பண்ணல, அதுக்குள்ளே நீங்கள் அதுக்கெல்லாம் போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் பார்த்தோன்னா மறுபடியும் உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் எப்படி எலெக்ஷன் நெருங்கி விட்டது. தெருமுனை பிரச்சாரம், எங்கே பார்த்தாலும் டீ கடையிலிருந்து எங்கே போனாலும் யார் ஜெயிப்பாங்க, அவங்க ஜெயிப்பாங்களா, இவங்க ஜெயிப்பாங்களா, உங்கள் தொகுதி நிலவரம் என்ன, எங்கள் தொகுதி நிலவரம் என்னன்னு நம்ம காதே வலிக்கிற அளவுக்கு கேட்டு தள்ளுறாங்கல்ல, அந்த மாதிரி பரபரப்பாக இருக்குது அங்கே. அதாவது இங்கே தமிழ்நாட்டு நிலவரத்தை விட அங்கே ஈரான் அமெரிக்காவுக்கான அந்த பேச்சுவார்த்தை சம்பவம். பட் இஸ்ரேல் என்ன சொல்லிட்டாங்கன்னா, காத்துட்ருக்கோம், அமெரிக்கா உங்களுக்காக தான் நான் காத்துட்ருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பல அதிரி புதிரி சம்பவங்களை பார்க்க போகிறோம். பல கிடுக்குப்பிடி கேள்விகளையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிடுக்குப்பிடி கேள்விகளுக்கான விடைகளை தான் இந்த வீடியோ பதிவு இருக்க போகிறது. வாங்க கிடுக்குப்பிடி நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். தேர்தல் நெருங்க நான் இது ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். நான் நெருங்கிய உறவுகள், நெருங்கிய சொந்தங்கள், அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் இந்த எலெக்ஷனை பற்றியோ, யார் ஜெயிப்பாங்க ஜெயிக்க மாட்டாங்க இவங்கள பற்றியோ, இல்லை அந்த கட்சி இந்த கட்சியை பற்றிலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உறவுகள்லாம் ரொம்ப புனிதமானது, அது கெடுத்துக்க வேண்டாம். ஏதோ ஒரு எலெக்ஷன், யாரோ ஜெயிக்க போகிறாங்க, நம்ம 2 பேரும் பேசிக்கிறதுனால பெரிய மாற்றம்லாம் நிகழ போகிறதில்ல. கோடிக்கணக்கான மக்கள் ஓட்டு போகிற இடத்துல நம்ம 2 பேரும் பேசி அடிச்சுக்கிறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. கொஞ்சம் கடந்து செல்வது நல்லது. உச்சபட்சத்தில் இருக்காதீங்க, கொஞ்சம் சாந்த ஸ்வரூபமாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு உறவுகளை பேணி காக்கிற வழியை பாருங்கள். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒருத்தர் முகத்தில் ஒருத்தர் முழிக்கணும். ஜெயிக்கிற எம்எல்ஏ அவர் பாட்டுக்கு அடுத்த 5 வருஷம் திருடுற வழியை பார்த்துட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. கடைசியில் நம்ம தான் ஒன்றும் இல்லாமல் நிற்க போகிறோம். அதனால் இது அட்வைஸ்லாம் இல்லை, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். இதையே நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போயிருந்தேன். அந்த ஃபங்க்ஷன்லாம் பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாக இருக்குது. என்னப்பா எங்கே பார்த்தாலும் இதே பேசி, அதுவும் உள்ளதை அடிச்சுக்கிற மாதிரியெல்லாம் சண்டை மாதிரியெல்லாம் போட்டெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கவலை அளிக்கிற செயலாக இருந்தது. அதனால் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுவோம் இல்லையா? அவ்வளோதான். இன்னொரு 3 நாள், இத்தனை நாள் எப்படி அமைதியாக மௌனமாக இருந்தோமோ அந்த மாதிரி மௌனமாக கடந்து செல்வதே சாலச்சிருந்தது. ஏன்னா கடைசியாக நெருங்க என்ன ஆகும்னா, அது அப்படியே உக்கிரமாயிடும். ஏன்னா ஒரு சிலர் தான் சார்ந்த நபர்கள் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய லெவலில் இறங்குவாங்க. அந்த அளவுக்கு அவங்க உள் மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிருக்கும். பட் அது மற்றவங்க மேலே திணிக்கும் போது என்ன ஆகும்னா, அது வேறு விதமாக வெடிக்கும் இல்லையா? அதனால் நம்ம அமைதியாக போகிறதே சாலச்சிறந்தது நான் நினைக்கிறேன். இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இல்லை நீங்கள் அதெல்லாம் இல்லை பாஸ், ஆர்கியூமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அது ஒருத்தருடைய விருப்பமும் கூட. சரி, பார்க்கலாம். நம்ம ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு திடீர்னு இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி வீடியோ லேட்டாக வந்தது காரணமே ஃபங்க்ஷன் போயிட்டு வந்ததுனால தான் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அவாய்ட் பண்ணுவோம். மௌனம் ஒன்று மிக சிறந்த ஒரு மருந்து இல்லையா? நம்மளை அடுத்த லெவலில் கொண்டு போகும். அதனால் நம்ம எலெக்ஷன் வரைக்கும், இந்த தமிழ்நாடு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மௌனமாக காப்பதே சால சிறந்தது. அதனால ரொம்ப கீப் சைலண்ட்டாக இருப்பேன். இதுக்கப்புறம்லாம் வாக்காளர் பெருமக்களே, என்கிட்ட நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ஒரு சின்ன இப்படி அரசல் புரசலான செய்திகள் கூட நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நம்ம நேராக அங்கேயே குடியிருந்துடலாம், நம்ம ஈரான்லேயே குடியிருந்துடலான்றது கூடுதல் தகவல். ஏன்னா இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஃபைனலாக ஒரு லாஸ்ட்டு சான்ஸு, ஒரு நியாயமான ஒரு ஒப்பந்தத்தை ஒன்று கொடுக்குறோம். சும்மா ஒரு 10 நிமிஷம் தான் நான் கொடுக்குற ஒப்பந்தம், அவங்க படித்து பார்த்துட்டு கையெழுத்து போகிறதுக்கு. ஈரான் ஏற்கலை அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மின் நிலையங்கள், பாலங்கள் எல்லாமே நாங்கள் தகர்த்துருவோம். நாங்கள் எங்களோட பிரதிநிதிகள் அங்கே பாகிஸ்தானுக்கு போகிறாங்க. நாளைக்கு போகிறீங்க, சைன் பண்ணுறீங்க, டாட்டா காட்டுறீங்க, டீஎம் பிஸ்கெட்டும் குடிக்கிறீங்க, மிச்சரை சாப்பிட்டு வந்துட்டே இருக்கீங்க, அவ்வளோதான்.
முடிஞ்சால் சிரித்து பேசி 2 செல்ஃபி எடுத்துக்கோங்க, வந்துருங்க. அவ்வளோதான். இந்த உலகம் வந்து அமைதியான பாதைக்கு செல்லும். இல்லை என்றால் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அடுத்து ஒரு நீண்ட நெடிய பதிவு போட்டார். அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் சட்டத்தையும் மதிக்கலை, அங்கே அமைதிக்கான பேச்சுவார்த்தையும் மதிக்கலை. கடந்து செல்கின்ற கப்பல் மீது துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. அது ஃப்ரான்ஸ் மக்களும் வந்திருக்கலாம், ஃப்ரான்ஸ் நேவியும் இருக்கலாம், அங்கே யூகே நேவியெலாம் கூட இருக்கலாம். அவங்களாம் சொல்லுவாங்க, பெருசாக வரமாட்டாங்க. யார் யூகேவியை கடைசியில் இந்த பதிவு முடிச்சதுக்கப்புறம் அதையும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ தொடர்ந்து நாங்கள் பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம். $500 மில்லியன் மேலே ஒரு நாளைக்கு பெரிய அளவுக்கு லாஸ் ஆகிட்டுருக்கு. ஆனால் எங்களுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, நத்திங் தான். தொடர்ந்து நாங்கள் பாடுபடுறோம், திறப்பதற்காக நாங்கள் பாடுபடுறோம். யாருமே மிரட்டி பணிய வைக்கணுன்றதுக்கு அமெரிக்கா வந்து விட்டு கொடுக்காதுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. தொடர்ந்து 47 வருஷமாக இது அமெரிக்காவில் ஈரான் நடந்துட்டு தான் இருக்குது. இனி நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்ன்ற மாதிரிலாம் ஒரு நீண்ட நெடிய பதிவு. அந்த பதிவு பார்க்கும்போது நம்ம என்ன கன்க்ளூஷன் வரலாம் அப்படின்னா, அவங்க நேற்றிலிருந்து இன்னை சொன்னது வரைக்கும் நீங்கள் யாருனாலும் மிரட்டலாம், அமெரிக்காவை மட்டும் மிரட்டவே முடியாது, அமெரிக்காவுக்கு நீங்கள் நிபந்தனைகள் விதிக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு நாளைக்கு பேச்சுவார்த்தைக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்த நியமித்திருக்கிறாங்க. ஜெரால்டு குஷ்னர் அவர்களையும் விக்ஸாப் அவர்களும் போகிறாங்க. ஜேடி வேன்ஸ் அவர்கள் போகிறாருமா சொன்னாங்க. பட் கடைசி நேரத்தில் செக்யூரிட்டி ரீசனுக்காக போகலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டி ரீசனாக வேறு என்னன்னு தெரியல, பார்க்கலாம். பட் ஈரான் தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் இன்னும் போகிறதா என்னன்னு எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை தடைச்சிருக்கு, அதை ஓமன் பகுதி ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாங்க இல்லையா, ஈரான் கப்பல் போக முடியாமல் தடுக்கிறாங்க இல்லையா, அதை ஓப்பன் பண்ணால் தான் நாங்கள் போகும், இன்னும் நாங்கள் முடிவு பண்ணலன்னாங்க. பட் நீங்கள் முடிவு பண்ணாலும் நீங்கள் கண்டிப்பாக போவீங்க ஈரான், அதில் நான் வந்து 100% நம்பிக்கையாக இருக்கிறேன். நீங்கள் இதை எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இதே மாதிரி தான் போன தடவையும் என்ன பண்ணாங்கன்னா, ஈரான் பயங்கரமாக சொன்னாங்க, நாங்கள் எங்கள் மீது இருக்கக்கூடிய தடைகளை நீக்கிற வரைக்கும் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு ஒரு 3 கண்டிஷன் கொடுத்தா தான் நாங்கள் ஃப்ளைட்டுலேருந்து ஏறவே மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனால் நானும் அப்படி தான் நினச்சி உங்ககிட்ட சொன்னோம் பாஸ். கடைசியில் திரும்பி பார்க்குறதுக்குள்ளே ஒரு ஊரே வந்து இறங்கிருச்சு பாஸ். கிட்டத்தட்ட 80 பேர் வந்து இறங்கியிருந்தாங்க அந்த பேச்சுவார்த்தையில். 80 பேர்த்தில் 14 பேர் நேரடியாக பேச்சுவார்த்தையில் கலந்துக்கிட்டாங்க. அதனால் இப்பயும் நான் அடித்து சொல்கிறேன், நான் ஈரான் வரவில்லை, அந்த பகுதியிலிருந்து வெளியேறினா தான் நாங்கள் வருவோம், இது வரைக்கும் நாங்கள் ஆளுங்களை கூட டிசைட் பண்ணலான்னு சொன்னால் கூட, இது நான் என்னுடைய ப்ரெடிக்ஷனாகவே எடுத்துக்கிறேன், ஈரான் வருவார்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் 100%ல் 1000% நம்புகிறேன். என்னுடைய ப்ரெடிக்ஷன் நீங்கள் நடக்குதா அப்படின்றது நீங்கள் நாளைக்கு பார்ப்பீங்க. இலே கரெக்டு தான்லே நீ நேற்று சொன்னது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க நீங்கள். ஏன்னா இந்த நொடி வரை, இந்த செகண்ட் வரை ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, உறுதியாக நாங்கள் பேச்சுவார்த்தையில் கலந்துக்க மாட்டோம், நாங்கள் யாரும் முடிவு பண்ணலை, அமெரிக்கா பின்வாங்கினா மட்டும்தான், அதாவது அந்த ஓமன் கடல் பகுதியிலிருந்து படைகளை விலகினா மட்டும்தான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போவோம் என்று சொல்லுகிறார்கள். கண்டிப்பாக போகிறாங்க. அது பேச்சுவார்த்தை ஃபெயிலர் அப்படின்னா அது கண்டிப்பாக ஃபெயிலர் தான், பாசிட்டிவெல்லாம் கிடையாது. அது ஏன்னா ஈரான் கோரிக்கை ஒரு மாதிரி இருக்குது, அமெரிக்கா கோரிக்கை ஒரு மாதிரி இருக்குது. மேபி சீஸ்ஃபயர் எக்ஸ்டென்ஷன் ஆனால் 1 நாள் 2 நாள் வரலாம். ஏன்னா ட்ரம்ப்போட கடுமையான மிரட்டல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, மறுபடியும் அவங்க வந்து சைன் பண்ணுவாங்கிற அடிப்படையில் அவர் சைக்காலஜிக்கலாக மிரட்டுறாரு. பட் அவங்களும் சைக்காலஜிக்கலாக மறுபடியும் எப்படா அந்த யுத்தத்தை தாக்கல் ஸ்டார்ட் பண்ணுவோன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஈரான் தரப்புலேயும் வந்து போன தடவை லாஸ்ட்டாக கொஞ்சம் கோட்டை விட்டுட்டோம், இந்த தடவை கொஞ்சம் விட்டதையும் பிடிக்கணுன்ற அடிப்படையில் இருக்கிறாங்கன்னா எனக்கு தோணுது. பார்க்கலாம். அந்த பக்கம் இஸ்ரேல் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அமெரிக்கா கிட்ட நாங்கள் ஒரு நல்ல முடிவை எதிர்பார்க்குறோம், உங்ககிட்ட இருந்து கண்டிப்பாக அது வரும்னு நினைக்கிறேன், நாங்கள் தயார் நிலையில் தான் இருக்கோன்ற மாதிரி சொன்னாங்க. ஹவுதிகளும் வந்து இன்றைக்கி சொல்லிட்டாங்க, எந்த நேரத்துலையும் நம்ம மீது இஸ்ரேல் அமெரிக்கா தாக்கல் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, மக்களே அலர்ட்டாக இருங்க, முடிஞ்ச அளவுக்கு தூங்காமல் கூட இருங்க, ரொம்ப அலர்ட்டாக இருங்க, கொய்க் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஜேடி வேன்ஸுடைய தகவல் தான் ரொம்ப மிக்சடு ரியாக்ஷனாக இருக்குது. இஸ்லாமாபாத் முழுவதும் தடை விதிச்சிட்டாங்க. இதுக்கு முன்பு பேச்சுவார்த்தை நடந்தது என்ன மாதிரி இருந்ததோ அதே மாதிரியான பேச்சுவார்த்தை இப்பயும் வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிட்டாங்க. பொதுமக்கள் யாரும் உள்ளே வர முடியாத அளவுக்கு கம்ப்ளீட்டாக இஸ்லாமாபாத்தை வந்து ஒரு பொது முடக்கம் அளவுக்கு பயங்கரமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. துருக்கி வந்து அட்வைஸ் கொடுத்துருக்காங்க, ஈரான் கலந்துக்கோங்க, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், இப்போது நிலைமைக்கு பேச்சுவார்த்தையை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், இது கொஞ்சம் நாட் குட்ன்ற மாதிரிலாம் சொன்னதாக கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் கடைசி நேரத்தில் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அராக்சி அவர்களும் பாகிஸ்தான் கிட்டத்தட்ட ஃபோனில் பேசினதாக வந்து சொல்கிறாங்க. அப்புறம் காலையில் உங்களுக்கு ரவிக்குமார் சோமு சேனலில் முந்தைய பதிவில் அப்டேட் நம்பர் 143ல் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸில் வந்து யாரோ ஒரு இடியட் வந்து ட்வீட் போட்டதுனால நாங்கள் ஓப்பன்லாம் பண்ண முடியாது, எங்கள் காமினி அவர்கள் சொல்லணுன்றதை ட்ரம்ப் அவர்களை சொன்னாங்களாம். இறுதியாகவும் உறுதியாகவும் சொல்லிட்டாங்க ஐஆர்ஜி சார்பாக, நாங்கள் எங்கள் தலைவர்களை சொல்ல போகிறோம், அது வந்து ட்ரம்ப் அப்படின்ற ஒரு இடியட்டுக்காக சொன்னோன்னா வெளிப்படையாக சொல்லியிருந்தாங்க. இது ட்ரம்ப் தான் முடிவு பண்ணோம்.
கோட்டசாமி உங்களை பார்த்து இடியட்னு சொல்லிட்டாங்க கோட்டசாமி, நீங்கள் கொஞ்சம் என்னான்னு கேளுங்க. ஏன்னா இந்த 18ஆம் தேதியா ஐ திங்க் 18, 19 இந்த தடை வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 13 ஆயில் டேங்கர் வந்து ரிட்டர்ன் போயிருக்கு, ரிவர்ஸ் போயிருக்கு. 13க்கும் மேற்பட்ட ஆயில் டேங்கர். ஒரு இந்தியனுடைய கப்பல் மட்டும் கிராஸ் ஆகி வந்திருக்கு. சீனாவுடைய கப்பலும் ரிட்டர்ன் அனுப்பிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஈரான் ஒரு 4 பேர்த்துக்கு மேலே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. ஸ்டார்லிங்க் நெட்வொர்க்கை மக்கள்கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க, அப்போ நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோன்ற மாதிரி சொல்கிறாங்க. மொசாத்துக்கு லிங்க் உடைய நபர்கள் 14க்கும் மேற்பட்ட நபர்களை தேடி தேடி நாங்கள் கைது பண்ணியிருக்கிறோம், மிக முக்கிய சம்பவமாக பார்க்குறோன்றாங்க. ஈரானுக்குள்ளார ரொம்ப நாளைக்கு அப்புறம் மெஹராபாத் போன்ற விமான நிலையங்கள் செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது. சிவிலியன் விமான நிலையங்கள் முழுமையான செயல்பாட்டுக்கு வந்திருக்குன்றாங்க. இன்றைக்கி ஈரானுக்குள்ளார ஒரு நார்த்தன் ஈரான் சொல்லுவாங்க, அந்த நார்த் ஈஸ்ட் பகுதியில் திடீர்னு ஷிப் பில்டிங் ஒன்று இருக்குது. அதாவது ஷிப்பு ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியல் பெரிய இண்டஸ்ட்ரியல் பற்றி எரிஞ்சிட்ருக்கு, திடீர்னு பற்றி எரிஞ்சிட்ருக்கு. அது என்ன ரீசன்னு தெரியல, பார்க்கலாம் நம்ம என்ன மாதிரியான தகவல் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. பட் நெதன்யாஹூ அவர்களை பற்றி பேசணும் அப்படின்னா இன்றைக்கி அவர் பிள்ளைகளுக்கு தொல்லை கொடுக்கவில்லை, இனி இஸ்ரேல் மக்களுக்கு நன்மை செய்ய போகிறேன் அப்படின்னு இஸ்ரேலுக்கு வந்திருந்தார். அந்த சிரித்த முகம், பல்லு காட்டிய முகம், கொஞ்சம் கூட முகம் வாடவே இல்லை. கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துட்டார் ஜாவீர் மில்லை அவர்கள். ஜெருசலமில் தனது தூதரகத்தை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இனி இஸ்ரேலோட வளர்ச்சி எங்கள் கையில் தான்ன்ற மாதிரி மனுஷன் பயங்கரமாக சொல்லியிருக்கிறார். அந்த வீடியோ பதிவை பாருங்கள். பார்த்துட்டு இருக்கும்போது 2 விஷயத்தை முடிச்சுட்டு மறுபடியும் நான் மில்லை கிட்ட வரேன். நான் இன்றைக்கி லெபனான் எல்லையோரம் சிரியானுடைய பகுதியில் குவானிட்டோரான்ற ஒரு பகுதியில் திடீர்னு சிரியானுடைய இராணுவம் ரெய்டு விடுறாங்க. ரெய்டு விட்டதில் ஹெஸ்புல்லா லிங்க்டு உள்ள ஒரு சில பகுதிகளில் ஆயுதங்கள் பெரிய அளவுக்கு நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம். இது ஆல்மோஸ்ட்டு லெபனானுக்குள்ளே போகிறதா இல்லை எங்களுக்கு எதிராக நடத்தப்படுகிற தாக்குதலான்னு சொல்லி நாங்கள் விசாரணை நடத்திட்டுருக்கோம். ஒரு பெரிய சம்பவத்தை கைப்பற்றிட்டுன்ற மாதிரி சொன்னாங்க. பட் திடீர்னு அகமத் அல் சாரா அவர்களுக்கு என்ன பயம் அப்படின்னா, ஒரு 3 நாளாக போராட்டம் பயங்கரமாக போயிட்டுருக்கு, அங்கங்கே வெடிச்சிட்ருக்கு, விலைவாசி ஏற்றம் அது இதுன்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, சப்போஸ் ஹெஸ்புல்லா உள்ளே போந்து வேலை பண்ணிகிட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு நெருக்கடி கொடுத்தா இதை வேலை பண்ணிகிட்டு இருக்காங்களா, இல்லை லெபனானில் ஏதாவது இது பண்ணும்போது இந்த பக்கம் எல்லையில் வந்துடுவாங்களான்ற அடிப்படையில் அவர் கொஞ்சம் தேடுதல் வேட்டையை ரொம்ப சீரியஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் லெபனானில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சிவப்பு கடல்லாம் இருக்குல்ல, இந்த பகுதியெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் வெளியேறவே மாட்டோம், இந்த பகுதியில் மக்கள் வரவும் கூடாது அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் தரப்பில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. மீதி இருக்கிற பகுதியில் அந்த லிட்டானி ரிவர் கீழே வந்தாலுமே அது எங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்றதையும் ரொம்ப மறுபடியும் தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. லெபனான் என்ன வித முடிவு எடுக்க போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் காலையிலே உங்ககிட்ட சொல்லிட்டேன், அவர்கள் ஹெஸ்புல்லா இல்லாத ஒரு லெபனானை படைப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை நோக்கி இன்றைக்கி இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் எவ்வளோ இராணுவ வீரர்கள் வேண்டும் என்றாலும் லெபனான் அரசாங்கத்துக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறோம், வேணுமென்றால் எங்கள் இராணுவத்தை முழுமையாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள், நாங்கள் இப்போ உடனே கூட அனுப்புறதுக்கு தயாராக இருக்குன்ற மாதிரியான ஒரு அறைகோவலை விடுத்திருக்கிறார் லெபனானுடைய பிரசிடென்ட். அவர்கள்கிட்ட ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார். இன்றைக்கி திடீர்னு காசா மீது ஒரு சில தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது பார்க்க முடியுது. இப்போ நம்ம மில்லை அவர்கள்கிட்ட வரலாம். ஒவ்வொரு தடவையும் மில்லை இஸ்ரேலுக்கு வரும்போது பல நல்ல காரியங்கள், பல அற்புத காரியங்கள், பல அநேக காரியங்கள் நடந்திருக்கிறது. அதனால் இந்த தடவையும் கண்டிப்பாக இன்னும் ஒரு 2 நாளில் எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஒன்று வரும். மேபி நாளைக்கு கொண்டு வராரா இல்லை நாளான்னைக்கு கொண்டு வராரான்னு பார்க்கலான்றாரு. அதாவது நெதன்யாஹூவோட ஸ்பீச் என்ன அப்படின்னா, நாங்கள் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, இப்போ ரீசெண்டாக நடந்ததில் பெருசாக எங்களுக்கு சக்ஸஸ் இல்லை, ஹெஸ்புல்லாக்கிட்டையும் பெருசாக சக்ஸஸ் இல்லை, ஈரானுக்கிட்டையும் இல்லை, அதனால் மறுபடியும் அதை தொடங்கணுன்றதில் ஒரு நல்ல செய்தி வருமா அப்படின்ற இன்னொரு ஆங்கிளில் பார்க்குறாரு. தொடங்கணுன்ற இந்த செய்தி உங்களுக்கு இருக்கலாம், பட் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கணும் இல்லையா? மக்கள் எத்தனை நாளைக்கு தான் அந்த ஷெல்டர்ஸ் கடையிலே போயிட்டு இருப்பாங்க? டெல்லவியூலாம் நிறைய மக்கள் குடியிருப்பில் இல்லைன்றாங்க, இன்னுமே திரும்பி வரலன்றாங்க. எல்லாம் நிறைய பேர் டூயல் சிட்டிசன்ஷிப்பில் வெளியே போனவங்க இன்னும் நாட்டுக்கே வரலன்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே கூட சூழ்நிலை தொடர்ந்து அர்ஜென்டினாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நேரடி விமான சேவைகளை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வீடியோனுடைய நிறைவு பகுதி நோக்கி போயிட்டுருக்கோம். யூகேனுடைய போலீஸ் லண்டனில் என்ன பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி ஒரு ஜூஸ் சைட்டை ஒரு பெரிய ஒரு தாக்கல் நிகழ்ந்திருக்கிறது, ஆன்டிசெமிஸ்டம். அதை ஒரு 3-4 பேர்த்தை கைது பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் இருக்குன்றாங்க. 4 பேர்த்தை கைது பண்ணும்போது ஈரான் ஃப்ராக்சிஸ் நேரடியாகவே இது மாதிரி லண்டனுக்குள்ளார
ஜூஸை பார்த்தாவே அடிக்கிறது, இது பண்ணுறது, ஆன்டிசெமிசம் பண்ணுறதுக்கு பெரிய அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இன்றைக்கி கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் ஒருபொழுதும் எங்கள் நாட்டுக்குள்ளெலாம் ஏற்றுக்க மாட்டோம், இது மாதிரி ஜூஸுக்கு எதிரான நடவடிக்கையெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. பட் வேறு வழியே இல்லை, அது லண்டன் எழுதி வைக்கப்பட்டது தான். இந்த மாதிரி ஆன்டிசெமிசம்ன்றது சர்வசாதாரணமாக அங்கே நடந்துட்டு தான் இருக்கும். அதை எப்படி அவங்க தடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸ்பெயினுடைய பிரதமர் பெட்ரோ சாண்டஸ் அவர்கள் வந்து என்ன கேட்குறாருன்னா, இன்னும் ஏன் நம்ம வந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்களும் இதெல்லாம் தொடர்ந்து உதவி செஞ்சிட்ருக்கோம், ஒரு இன்டர்நேஷ்னல் லாவை மதிக்காமல் வயலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, எதன் அடிப்படையில் நம்ம இஸ்ரேலுக்கிட்ட இன்னும் நம்ம தொடரணும், ஐரோப்பா நாடுகளை இன்னும் ஏன் உறங்கி கொண்டிருக்கிறீர்கள், ஏன் பொருளாதார தடையோ மற்றது ஏதோ போடக்கூடாது, இப்படிலாம் அமைதியானீங்கன்னா எனக்கு செட் ஆகாது, நான் டென்ஷன் ஆகிடுவேன், போட வேண்டியதான் பொருளாதார தடைன்னு மனுஷன் ரொம்ப டென்ஷனாக பேசியிருக்கிறார். என்னமோ தெரியல, பெட்ரோ சாண்டஸ் அவர்கள் கொஞ்ச நாளாகவே பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கிறார். அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ரஷ்யாவுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான், இந்த வரைபடத்தை பாருங்கள், ஏப்ரல் 17, 18 இந்த 2 நாளில் ரஷ்யாவுடைய எண்ணெய் கிணறுகள் கிட்டத்தட்ட 6 எண்ணெய் கிணறுகளை அடிச்சிட்டாங்க, கம்ப்ளீட்டாக எரிஞ்சிட்ருக்கு. அதாவது ரவுண்டாக குண்டு குண்டாக ஒரு சிவப்பு பால் இருக்குது பாருங்கள், பின்லாந்துக்கு கீழே அந்த எண்ணெய் கிணறு ஆல்மோஸ்ட் காலி, அது ஒன்றுமே இல்லைன்றாங்க. அதுக்கு கீழே பாருங்கள், சிராஸ் ஆயில் ரிஃபைனரி ஒன்று, இன்னொன்று 2. அப்புறம் பிளாக் சி பக்கத்தில் லோடு ஏற்றும் போது செவஸ்டோபோல் பக்கத்தில் இந்த மாதிரி ரஷ்யாவுடைய எண்ணெய் கிணறுகளை 2 நாளில் மட்டும் கிட்டத்தட்ட 4க்கும் மேற்பட்ட எண்ணெய் கிணறுகள் தாக்கல் நடத்துகிறாங்க. அப்போ நினச்சி பாருங்கள் மக்களே, ரஷ்யா நீங்கள் பேசாமல் அமைதி ஏற்படுத்துவதே சால சிறந்தது இதுக்கப்புறம், இல்லைனா உங்களுடைய இழப்புகள் அதிகமாக இருக்குது வர வர. நான் இன்னும் உங்களுக்கு வரைபடத்தை இன்றைக்கி மதியத்துக்கு மேலே கூட நான் கிடைச்ச வரைபடத்தை பார்க்க முடியுது. பெரும்பாலான இடங்களில் கொம்பு முளைச்சி பெரிய அளவுக்கு இழந்த பகுதிகளை பயங்கரமாக பிடிச்சிட்ருக்காங்க, அந்த லேமன் போன்ற பகுதிகள்லாம் யார் ரஷ்யா தரப்பில் பார்க்க முடியுது. அதாவது ரஷ்யா பிடிச்ச பகுதிகளை உக்ரைன் வந்து ரீடேக் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ என்னென்னா, நீங்கள் இங்கே இருக்கிறீங்களோ இல்லையோ, உங்களுடைய ரஷ்யாவுடைய பலமே அவங்களுடைய எண்ணெய் வளம் தான், எண்ணெய் ஏற்றுமதி தான், எண்ணெய் சுத்திகரிப்பு தான். 50% பக்கம் அடிச்சிட்டாங்க, பெரிய தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்கிறோன்றாங்க. உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட இலக்கை 80%க்கு மேலே, வாழ்க்கையில் அவங்களுக்கு ஏற்றுமதியே இல்லாத அளவுக்கு பண்ணிவிட்டோன்றாங்க. தொடர்ந்து செய்கிறாங்கன்னா செஞ்சுட்டு தாங்கிறாங்க. ரஷ்யாவுடைய எண்ணெய் கிணறுகளை மட்டுமே குறி வைத்து தாக்கல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. தொடர்ந்து ஏற்றுமதியே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. அதே போல் இன்றைக்கி 2வது நாளும், நேற்று தான் ஒருத்தன் வந்து திடீர்னு துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணால், ஒரு 4 பேர் பக்கம் இருந்து போனாங்க, ஒரு 5 பேர் பக்கம் மிஞ்சூட் ஆனாங்க. அப்படின்னா மறுபடியும் இன்றைக்கி 2 பேர் ஆர்மடு மென் வந்து சர்னோவின்ற பகுதியில் திடீர்னு தெருக்கள்லாம் சுட ஆரம்பிச்சிட்டானாம். நல்ல வேலை கொஞ்சம் அதை கொஞ்சம் வில்லேஜ் ஏரியா மாதிரி இருந்தனால டக்குன்னு மக்கள் உள்ளே போயிட்டாங்களாம், வந்து அவங்களை கைது பண்ணியிருக்காங்களாம். விசாரணை போயிட்டுருக்கு. ஒரு 4 பேர் மட்டும் படுகாயம் அடைந்திருப்பதாக சொல்கிறாங்க. இன்றைக்கி ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டில் ஜம்மு காஷ்மீர் பக்கத்தில் ஒரு 2 அமெரிக்கனுடைய நேஷ்னலை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து சேட்டலைட் ஃபோன் இருந்திருக்கு, அது இல்லாமல் ஒரு சில இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி இருந்திருக்கு. மேபி சேட்டலைட் ஃபோன் எப்படி வந்திருக்கும், அது ஜம்மு காஷ்மீர் பகுதியில் உங்களுக்கு என்ன வேலை? ஏற்கனவே ஆப்ரேஷன் சிந்தூருக்கு முன்னாடியே ஒரு சேட்டலைட் ஃபோனை பயன்படுத்தி தான் தாக்கல் நடத்தியிருந்தாங்கன்னு சொன்னாங்க. அப்போ தொடர்ந்து அமெரிக்கா வந்து சிஏஏ வந்து உள்ளுக்குள்ளே ஏதோ வேலை செய்வதற்கு தயாராக இருக்கிறதா அப்படின்றது இன்னொரு கேள்வி. ஆனால் துளசி ஜபாட் அவர்கள் இந்தியா மீது விருப்பம் கொண்டவர், அந்த மாதிரி செய்ய மாட்டார், இந்த மாதிரி செய்ய மாட்டான்னு சொல்லப்பட்டால் தொடர்ந்து இது 2வது சம்பவமாக பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே ஒரு சிஇஓ தொடர்புடைய ஒரு நபரை ஒருத்தனை கைது பண்ணி அவனை பெரிய அளவுக்கு விசாரணை பண்ணல, அடுத்த 6 பேர்த்த போய் பிடிக்கிறாங்க. இது எல்லாமே ஆயுதங்களை இந்தியாவுக்குள்ளே இறக்குமதி பண்ணுறது எல்லாமே மணிப்பூர் வழியாக கொண்டு வரலாம், மியான்மர் வழியாக கொண்டு வரலாம் பெரிய திட்டத்தில் இருக்கும்போது வந்து பிடிக்கப்பட்டதும் 2வது தகவலாக பார்க்கப்பட்டது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நிகழ்வு நடக்கிறது என்று. இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.